ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தையான தேவன் எங்களுக்கு வார்த்தையை தந்து எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தையை எங்கள் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமான வார்த்தையை தந்து அந்த வார்த்தையிலிருந்து இந்த உலகத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ இன்றைக்கு பின்பு மறுமையில உம்மோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஒன்றான மெய்த்தவன் உமக்கு ஒருவருக்கே மகிமை துதி கன மகிமைகள் எடுக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அவருடைய வாழ்வில நாங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்துல சேர்த்து அவர்கள் இருதயத்தின் நிறைவினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் பேச பரிசுத்தாவியானவரே இந்த நேரத்தை பொருட்படும் உம்மிடத்தில் தருகிறேன். பரிசுத்தாவியானவர் என்னை வழிநடத்துவீராக. துதிகர மகிமை மக்கள் செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் என்பது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக படித்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு புஸ்தகம்தான் பைபிள். தனியாக நாங்கள் கதை புத்தகம் வாசிப்பது போல வாசித்து முடிப்பதல்ல. நான் இத்தனை தடவை வாசித்தேன் என்பதல்ல. அந்த வாசித்த வசனங்களை தியானம் பண்ணி அதன்படி எங்களுடைய வாழ்வை நடக்கும் பொழுது அந்த வாழ்வு எங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு தன்னுடைய மிஷன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக, தேவனுக்கு அப்பொழுது கீழ்ப்படிந்தவராக தேவனோடு முழுவதும் ஜெபித்து துதித்து அவரிடத்தில இருந்து வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகளை இயேசு இந்த உலகத்தில பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பாருங்கள், அதுதான் அவருடைய சத்தியமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நாங்கள் ஏன் இப்படியாக செய்கிறோம் என்றால், எல்லா காலத்திலேயும் அவருடைய வருகை வரைக்கும் இந்த மனம் திரும்புங்கள், மதம் திரும்புவதல்ல, மனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். இருதயத்தில தேவனுடைய வார்த்தைகளை நிறைந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில வளமான வாழ்வை இந்த பூமியிலே இவங்களுக்கு தருகிறது. இதன் பின்பு ஒரு நித்திய வாழ்வை தருகிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு 80 100 வருடங்கள் வாழ முடியும். இதன் பின்பு பாருங்கள், பல மதங்களில வாழுகிறவர்களுக்கு இன்றைக்கு பின்பு மறுமையில அவர்கள் ஒரு நிச்சய கொள்கை இல்லை. எந்த ஒரு மதத்திலையும் ஒரு நிச்சயமாக ஒரு தெளிவான ஒரு புஸ்தகமோ தெளிவான கருத்துக்களோ அவர்களுடைய மத கொள்கையில் இல்லை. எங்களுடைய வேதாகமத்தில மட்டும் தெளிவாக எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படி வஞ்சிக்கிற ஆவிகளால இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக எங்களுடைய இதயத்தில நிரப்பி அதன்படி வாழும் பொழுது வஞ்சிக்கிற ஆவிகளின் வரங்களை அவர் எங்களுடைய தேவன் எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், நாங்கள் அவர் என்னதான் நிலைத்திருக்க வேண்டும். மகேந்திரையா சொன்னது போல இன்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நாங்கள் கொடுக்கிற வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்வாக இருக்க வேண்டும். இயேசுவை போல நன்மை செய்கிற நற்கிரிகளை செய்கிற வாழ்வு, மற்றவர்களுக்கு அன்பு, சமாதானம், 9 விதமான கனிகளையும் இயேசுவை போன்ற அத்தனை குணங்களை நாங்கள் மற்றவர்களை காண்பிக்க வேண்டும். இப்படியாக வரங்களில
பிரதானமாக இந்த கடைசி காலத்திலே நீங்கள் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவரை இவர் ஒரு உண்மையான கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறவரா என்பதை அவருடைய கனிகளினால கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் தாழ்மை உள்ளவர்களா அல்லது மேட்டிமை உள்ளவர்களா அல்லது இப்படியான கனிகள், இயேசு சொன்ன அத்தனை கனிகளும் இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில இருக்கும் பொழுது அந்த மத பரிசேயர் சதுசேயரை பார்த்து அவர்களுடைய கனி இல்லாத வாழ்வு அவர்களிட்ட இருந்ததை சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கனியற்ற பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் வாழ்ந்ததை இயேசு சுட்டி காட்டினார். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, மக்களை நேசிக்கிறவர்களாக, பாவத்தை வெறுக்கிறவர்களாக, பரிசுத்தமாக வாழுகிறவர்களாக எங்களை அவர் அழைக்கிறார். பாருங்க, நாங்கள் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து வாழ வேண்டும். அவருடைய ஆவியோடு இணைந்து வாழ வேண்டும். பாருங்க, உலக மக்கள் ஆத்துமாவும் சரீரமும் இணைந்துதான் அவர்கள் வாழுவார்கள். தங்களுடைய சரீரத்தினால்தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடுவார்கள். அவர்களால இந்த மெய்யானவரை கண்டுகொள்ள முடியாது. யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்களால கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் வேதாகமத்தில் உள்ள குறிப்பிடப்பட்ட தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன். அவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் இன்றைக்கு அவருக்கு சாட்சியாக நிற்கிறதற்கு அவர் அங்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக நாங்கள் இயேசுவின் பக்கத்தில் நிற்கிறவர்களுக்காக, பாருங்கள், 2 விதமான பக்கம். ஒன்று இயேசுவின் பக்கம், மற்றது உலகத்தின் பக்கமாக இருக்கிறது. இந்த உலகம் பிசாசின் பக்கமாக, நரகத்தின் பக்கமாக இருக்கிறது. நாங்கள் இயேசுவின் பக்கமாக, பரலோகத்தின் பக்கமாக நிற்கிறோம். பாருங்கள், இயேசுவின் பக்கத்துல, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பக்கத்துல நிற்கும் பொழுதுதான் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி, இயேசு எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதே போல நாங்களும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வு இயேசுவை போல மாறுகிறது. மரண பரியந்தம் இயேசு கீழ்ப்படிந்தவராக தன்னை தாழ்த்தி தேவனுடைய அவர் மரிக்கிறது தான் அவருடைய மிஷன். அதுதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம். அந்த மனித குலத்திற்காக தன்னுடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் அந்த நரகத்துக்கு போய் வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய சகோதரனாக பார்க்கிறார், மகளாக பார்க்கிறார் தேவன். இதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து எங்களை நிரப்பி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அந்த பலத்தை தந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் தான். அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு அவர் வாசம் செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. இப்படியான தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், தூதர்களை படைக்கும் பொழுது தேவன் அவர்களை ஏஞ்சல்ஸாக படைத்தார். அவர்கள் பாவம் செய்த நிமித்தம் பிசாசாக, இன்றைக்கு இந்த துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. பாருங்கள், நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இயேசுடைய புதிய ஏற்பாட்டில வாழுகிற நாங்கள் இன்றைக்கு இந்த யுத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தோடும் யுத்தத்தோடும் அல்ல, இந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல நாங்கள் வெற்றி கொள்வதற்காக இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக நாங்கள் நடக்க வேண்டும்.
பாருங்கள், எங்கு போனாலும் சமாதானத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். இப்படியாக விசுவாசம் என்னும் கேடையையும் ஆவியின் பட்டயத்தையும் நாங்கள் எடுத்தவர்களாக, அதுதான் எங்களுடைய யுத்த ஆயுதங்களாக இருக்கிறது. துப்பாக்கி இன்றைக்கு உலக மனிதர்களுடைய யுத்த ஆயுதங்களாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் ஒரு நாள் இந்த யுத்த ஆயுதங்களை எல்லாம் அவர் பாருங்கள் மண்வெட்டிகளாக, உணவு உற்பத்தி ஆக்கிற கருவிகளாக அவர் அதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்கள், இந்த உலக பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா நாடுகளும் யுத்த ஆயுதங்களுக்கு எத்தனையோ பணத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத யுத்தத்திற்காக அவர்கள் செலவழித்துக் கொண்டு வருகிறார்கள். இதனால்தான் சத்துரு இந்த உலகத்தில திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் 1 தீமோத்தேயு 3:16 தேவன் தான் இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் பாருங்கள் 3 நிலைகளில் இருந்தாலும் மூன்று நிலைகளில் இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வரும் பொழுது இயேசுவாக வந்தார். மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் அனுப்பி எங்களுக்கு இன்றைக்கு பாருங்கள், அந்த சீடர்களுக்கு அவர்கள் இயேசு மரித்த பின்பு அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். என்ன நடக்க தங்களால என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் மீண்டுமாக மீன் பிடிக்க போனார்கள். மீன் பிடிக்க போன பொழுது அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அந்த சீடர்கள் மீன் பிடிப்பில நிபுணர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்து கூட கடலிலே இந்த இடத்துல மீன் இருக்கும் என்ற ஒரு அனுபவத்தோடு 2 கால அனுபவத்தோடு இருந்தார்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் இப்படியானவர்கள். ஆனாலும் இயேசுவை விட்டு போய் அவர்கள் வலியை போடும் பொழுது ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்கள், இயேசு நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் வலதுபுறத்தில் போடுங்கள். அப்படியாக 2 பட்டகம் நிரப்பத்தக்க மீனை அவர்கள் பிடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுடைய வார்த்தையின்படி உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எந்த இடத்தில் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக செய்ய உங்களுடைய வாழ்வில ஆசீர்வாதம் பெருகும். அவருடைய வார்த்தை பாருங்கள் வெறுமனையே திரும்பாது. எப்படி மழையானது பூமிக்கு வந்து நனைத்து இந்த உலகத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு கனி தந்து எப்படி திரும்புகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தையும் எங்களுக்கு சுகத்தை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, பலத்தை தந்து திரும்பி தேவனிடத்துல வார்த்தை போகிறது. இந்த வார்த்தைக்குள்ள சயின்ஸ் இருக்கிறது. எப்படி நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற கருத்து நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்திலே இருக்கிறது. பாருங்கள், வியாபாரம் உங்களுடைய தொழில்களை எப்படி செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு பொருளை விற்கும் பொழுது வாங்கும் பொழுது வாங்குகிறவர் சொல்லுவார், அந்த பொருள்ல இருக்கிற பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டுவார். அந்த இது டேமேஜ் ஆகிருக்கிறது, இந்த பகுதி டேமேஜ் ஆகி, ஒரு காரை வாங்கும் பொழுது அந்த நெகட்டிவ் காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டுவார். இது எப்படியாக சுட்டி காட்டி அந்த பொருளின் விலையை குறைத்து விடுவார். கொள்ளுகிறவன் இது நல்லதல்ல என்று சொல்லி நல்லதல்லாத காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டுவான். அவர்கள் இப்படியாக சுட்டி காட்டி அந்த காரை மலிவாக வேண்டி விடுவான். வேண்டின பொழுது மெச்சி கொள்ளுவான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. பாருங்கள், நான் மலிவாக வாங்கிவிட்டேன் என்று சொல்லி மெச்சி கொள்ளுவான். இது நல்லதல்ல. இப்படியாக வியாபாரிகள்ல நீங்க ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாம் நல்லதுன்னு அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அந்த வாங்குகிறவரோ அவர் இது நல்லதில்லை, இதுல பிழை இருக்கு, இதுதான் இந்த உலகத்துல நடக்கிறது. ஆனால் தேவன் நாங்கள் நீதியாக வியாபாரம் செய்ய வேண்டும். எவ்வளவு விலைக்கு ஹோல்சேல் விலைக்கு வேண்டினோமோ குறிப்பிட்ட நியாயமான அளவு லாபத்தை வைத்து நாங்கள் அதை விற்க வேண்டும். அந்த லாபத்தை அவர் பெருக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சில வியாபாரங்களில
மீன் வியாபாரங்கள், இப்படியான வியாபாரங்களில சில இலங்கை தேசத்தில் இருக்கிறது அந்த தூக்கு தராசை பாவிப்பார்கள். அந்த தூக்கு தராசில சில கிராமங்களுக்கு போய் மிளகாய், சில மரக்கறிகளை கொள்வனை செய்வார்கள். அதுல பாருங்கள், அந்த தூக்கு தராசில அது சீரோவை காட்டாது. சீரோவை காட்டாமல் ஒரு 5 4 5 ராத்தல் ராத்தல் கூடத்தான் அது காட்டிக்கொண்டிருக்கும். இப்படியாக அவர்கள் அதை நிறுத்த அந்த 5 ராத்தல் 10 ராத்தலை அவர்கள் திருடி விடுவார்கள். இப்படியாக இந்த மிளகாய் வியாபாரம் செய்கிறவர்கள் இலங்கை தேசங்களில் இப்படியாக நடக்கிறது பாருங்கள். அப்படியாக அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. கள்ள தராசு தேவனுக்கு அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இப்படியாக என்னுடைய தேவன் ஒரு நீதியை விரும்புகிறது. தவறாக மற்றவர்களை வஞ்சித்து நாங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அவர்கள் இப்படியாக எடுத்துக்கொள்ளுகிற பணங்களையும் நீங்கள் பாருங்கள், பாவ மக்கள் தான், இந்த பாவத்தில் வாழுகிற உலக மக்கள் தான் இப்படி வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை பிடித்து வஞ்சமாக உழைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பணத்தினால நஷ்டம் வரும், நோய்கள் வரும், கவலை வரும். பாருங்கள், நேர்மையாக உழைக்கும் பொழுது நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தேவனுக்கு மட்டும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நாங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் எங்களை அழைத்த தேவன் மற்றவர்களுக்கு நற்கிரிகைகளை செய்ய வேண்டும். அதற்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து இயேசு எப்பொழுதும் மக்களுக்கு நற்கிரிகை செய்தார். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், ஆனாலும் அவருடைய வருகைக்கு முன்பாக நற்கிரிகைகளை செய்து அவர்களை நாங்கள் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில நாங்கள் இப்படியான தவறான காரியங்களை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்து நற்கிரிகைகளை செய்யும் பொழுது எங்களில இவர்களோடு இயேசு இருக்கிறார். இவர் யோசேப்போடு பாருங்கள், யோசேப்போடு தேவன் கூட இருந்தார். அவன் ஜெயிலுக்கு போகும்போது கூட தேவன் இருந்தார். அவனை ராஜா தனது 2வது பதவியை கொடுக்கும் பொழுது கூட யோசேப்போடு கூட இருந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் இப்படியான ஒரு பாதை கூடாக போகும் பொழுது கூட தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட கடைசியாக சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்கள், அவர் வெற்றி சிறந்தார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் உங்களோடு சகல நாட்களிலும் இருப்பேன். நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை சில நாட்களில நீங்கள் உலக காரியங்களில வேலை காரியங்கள் ஈடும் பொழுது உணராதபடி தோன்றும். ஆனால் உங்களுடைய மனதில எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீங்கள் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த ஆலோசனைகளை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை நீங்கள் ஒரு உடனடியாக நீங்கள் எந்த காரியத்திலே முடிவெடுக்க கூடாது. அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். அவர் ஆலோசனை நீங்கள் அவரை அழைத்து இதற்கு ஆலோசனை தாரும் என்று கேட்கும் பொழுது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். சில வழியில் 1 நாள் 2 நாள் இப்படியாக வேதாகமத்தை வாசித்து தியானம் பண்ணி கொண்டு அவர் உங்களுக்கு சமாதானமான ஆலோசனையை தருவார். வேதாகமத்தின் படி உங்களை சமாதானமாக அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். இதுதான் வழி. வலதுபுறமோ இடதுபுறமோ மாம்ச சிந்தையில நீங்கள் முடிவை எடுக்க கூடாது. மாம்ச சிந்தையில எடுக்கும் பொழுது அந்த முடிவு நஷ்டத்துல போகிறது, பொத்தலான பைகளில போகும். இப்படியாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு தேவனுக்கு பிரியமான முடிவாக
முடிவாக அமையும். பாருங்கள், அவருக்கு நாங்கள் அவர்களுக்கு மறைவாக நாங்கள் எதையும் செய்ய முடியாது. பாருங்கள், மதத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னுடைய காய், நான் எதையும் செய்வேன், எதையும் பேசுவேன் என்று உலக மக்கள் சொல்லுவார்கள். எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன், என்னுடைய கண்களை படைத்தவர், காதுகளை படைத்தவர், கண்ணுள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேட்காரோ, இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். வேத வாக்கியங்களை அறிய அறிய அவர் எங்களை நற்குணசாலிகளாக மாற்றுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இப்படியான எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தேவன் தான். பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்தவனாக அவரோடு நடந்தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடந்தது நிமித்தம் அவர் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். பாருங்கள், 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதலில் இருந்து கடைசி வரை பார்த்தீர்களாக இருந்தால், அது விசுவாசத்தினால எப்படி எங்களுடைய பழைய பாட்டு காலத்தில ஆபிரகாம் தொடக்கம் சாமுவேல் இப்படியாக தாவீது இப்படியாக அதுல வேதாகமத்தில காணப்படுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒவ்வொருவரும் எப்படி நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலேயும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே போல இயேசு உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த உலகம் ஒரு ஓநாய்கள் வாழுகிற உலகம். நாங்கள் ஆட்டுக்குட்டிகள். அந்த ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு எங்களை அனுப்புகிறார். நாங்கள் அவருடைய வார்த்தைப்படி இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியம் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் வழியில மறிக்க வேண்டி வந்தால் கூட மறுதலியாமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆத்மாவை மறிப்பதற்கு முன்பாக எங்களுடைய ஆத்மாவை எடுத்து விடும் பொழுது எங்களுக்கு அந்த நோவுகளோ எதுவுமோ தெரியாமல் நாங்கள் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்களுடைய உயிர் தேவனிடத்துல போடுகிறது. எங்களுடைய ஆத்மா தேவனுடைய பலிபீடத்துல போகிறது. ஒரு நாள் அவர் அந்த பலிபீடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் கதறுதல்களுக்கு ஒரு நாள் அவர் நீதி செய்ய வேண்டி வரும். பாருங்கள், தீமை செய்தவர்கள் மனம் திரும்பாவிட்டால் ஒரு நாள் அவர்கள் தேவன் அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஈட்டிக் கொண்டால் அவர்களும் பரலோகத்துல வாழ்கிற வாழ்வை இயேசு கொடுக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த துன்மார்க்கரும் தேவனுடைய சாயல்கள் தான். நாங்களும் துன்மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியாக வாழ்ந்தோம். ஆனால் இயேசு எங்களை இழுத்து கொண்டார். உங்களையும் இழுத்து கொள்வதற்காக, அவருடைய ராஜ்யத்துல வாழ்வதற்காக அழைக்கிறார். நீங்கள் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், அவர்தான் ஒளியை தருகிற ஒளியான இயேசு. ஒளி விழாவை நாங்கள் கிறிஸ்துமஸ்ல கொண்டாடுகிறோம். அவரிடத்துல வந்துவிட வேண்டும் என்று அவர் உங்களை அழைக்கிறார். ரெண்டு கைகளிலே வாணிகள் இருந்தவர்களாக உங்களை அணைக்கிறார். உங்களை தன்னிடத்துல வரும்படியாக இந்த நீங்களும் அந்த அவரோடு கூட வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு மோதாட்சண்யம் பண்ணுகிறது நல்லதல்ல. பாருங்கள், நாங்கள் தீமையின் பக்கம் சாரக்கூடாது, நீதியின் பக்கத்துல நாங்கள் நிற்க வேண்டும். நீதிமொழிகள் 19:2 சொல்லுகிறது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறார். ஆத்மா தீட்டப்படுகிறது தேவனுடைய வார்த்தைகளினால. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கொள்ளுகிறவன் என்றால் வாங்குகிறவன், கொள்ளுகிறவன் நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சி கொள்ளுவான். நான் லாபமாக வாங்கிவிட்டேன் என்று
நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ஒவ்வொரு நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கள்ளத்தராசு நல்லதல்ல, ஒன்றான மெய்த்தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். கள்ளத்தராசு பாவிக்கிறது தேவனுக்கு அருவருப்பானது. நீதிதான் அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தில சயின்ஸ் இருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில சொல்லுகிறது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். பாருங்கள், பூமி உருண்டை என்பதே ஆதி காலத்திலே இந்த மதங்களை உருவாக்கினவர்கள் யாருக்கு தெரியாது. அவர்கள் மனித தன்மையில தான் திங்க் பண்ணினார்கள். யானை இதை பூமியை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நினைக்கிறதை இப்படியாக பேசுவார்கள். ஆனால் வேதாகமத்தில பூமி உருண்டையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பறவைகளை படைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். கோழியைத்தான் அவர் படைத்தார். முட்டை அதன் பின்பாகத்தான் வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், மலைகளை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், முடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது நாமும் அந்த ஒன்றான மெய்த்தவன் தான். மழையை கொடுக்கிற தேவன், காற்றை சிருஷ்டித்த தேவன். எரேமியா 14:22 பார்க்கும் பொழுது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டோ? வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர், அவருக்கு தான் நாங்கள் காத்திருக்க வேண்டும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, நன்றி. அல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, இன்றே தாரும் தேவா. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில உடைய பொழிந்திடும் வல்லமை, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் தாகமுள்ளவர்களாக உம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளைப் போல சிறகடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். உடைய வல்லமை எங்களுக்கு போதாது. இந்த கடைசி காலத்திலே இந்த ஓநாய்கள் உலகத்தில நாங்கள் எங்களுடைய ஆடுகளாக போவதற்கு உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை வேண்டும், பொழிந்திடும் வல்லமை வேண்டும். தாகத்தோடு கேட்கிறோம், ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு
ரட்சிக்கப்பட்ட மக்கள் மேலும் ரட்சிக்கப்படாத மக்கள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் இடங்களை நிரப்புவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன். இயேசு நாமத்தில கூடும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். கணக்கால் அளவு எங்களுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது, எங்களுக்கு இடுப்பளவு போதாது. எங்களுக்கு நீச்சல் ஆழத்தில இந்த இறுதி கால ஓட்டத்தில நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அந்த கடைசி கால ஓட்டத்தை அன்று பவுல் ஓடினது போல, தீமத்தை ஓடினது போல பந்தய சாலையில நாங்கள் இறுதி கால ஓட்டத்தில சங்கமன் நித்திய வெளிச்சம் ரேடியோ உமக்கு பிரியமாக இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர்களுடைய ஓட்டத்தின் அளவை அதிகரிக்க இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவுக்கு தேவையான உபகரணங்களை கொடுப்பீராக. ஒவ்வொரு கண்ட மக்களும் நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோ இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் இந்த கண்ட மக்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த கண்ட தமிழ் மக்களும் விசேடமாக அறிந்து கொள்ள மற்ற தேச மக்களும் இந்த வல்லமையை உணர்ந்து கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையை அவர்கள் எந்த மொழியில இருக்கிற மக்களை கேட்டுக் கொள்ளும் பொழுது இவர்களிடத்துல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, எங்களுடைய நுகம் முறைக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்பவர்களாக எங்களுடைய ஒவ்வொருவர் ஊழியக்காரரை இன்னும் அபிஷேகத்தினால நீச்சல் அளவு ஆழத்தில் நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் கட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.